ஹலோ வியூவர்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா சண்முகம் பரணி சீரியல் மார்ச் 9 எபிசோடில் நல்லா நடக்க போகுது. இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நம்ம போட்ட வீடியோக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே வரும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஒரு எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தோன்னா சண்முகம் தான் காட்டுறாங்க. சண்முகம் பார்த்தோன்னா வந்து கோயிலேருந்து குளத்துலேருந்து தண்ணி எடுத்துகிட்டு வந்து முருகரை வந்து அபிஷேகம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ அதை அவர் பண்ணிக்கிட்டே இருக்காரு. அப்போ அவங்க உள்ள ஒருத்தர் வந்து கேட்குறாரு, ஏன்பா சண்முகம் என்னப்பா இத்தனை வாட்டி வந்து அபிஷேகம் தண்ணியில் பண்ணிட்டு இருக்கு அப்படி கேட்கும்போது அவர் மனசு மாதிரி வந்து பரணி வீட்டில் இருக்கிற உட்கார வைக்கிற வரைக்கும் நான் வந்து இதை பண்ணிட்டு தான் இருப்பேன், எனக்கு வந்து அவ்வளோ நம்பிக்கை இருக்குது அவர் பண்ணுவார்னு சொல்லிட்டு, அதனால் பரணி வந்து வீட்லேயே இருக்கிறேன்னு சொல்லிட்டு என்கிட்ட சொல்லணும், அது வரைக்கும் நான் இது பண்ணிட்டு தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பயங்கரமாக வந்து வேண்டுதல் பண்ணிட்டு இப்பெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ இந்த டைம் எங்கே கட்டுறான்னு பார்த்தோன்னா நேராக வீட்டில் தான் கட்டுறாங்க. வீட்டில் வந்து பரணி வந்திருக்காங்க. ஸோ பரணி வந்து நியூஸை வந்து எப்படியோ சண்முகத்துக்கு வந்து சொல்லிடுறாங்க. உடனே வந்து சண்முகம் அவசர அவசரமாக ஓடி வந்து பார்க்குறாரு. அவர் வந்து பார்த்தா பரணி வந்து வீட்டில் உட்காந்துட்டு இருக்காங்க. உடனே வந்து சண்முகம் வந்து சொல்கிறாரு, எனக்கு வந்து தெரியும் நீ வந்து அங்கே போக மாட்டேன்னு சொல்லிட்டு எனக்கு எப்பயோ தெரியும் அப்படின்னு சொல்லும்போது, நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை, அவசரப்பட்டெல்லாம் இது பண்ணிக்கிட்டு இருக்காத, துணியெல்லாம் கொஞ்சம் இருந்தது அதை எடுத்துகிட்டு போகிறதுக்கு தான் வந்தேன், நீ வரணும்னு நான் இங்கே தங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ நினச்சிட்டு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு பரணி வந்து சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு சண்முகத்துக்காக என்ன பண்ணனே தெரியல. சே, பரணி வந்து நம்ம கூட வந்து தங்குவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினச்சிட்டு இருந்தோமே, எனக்கு கடவுளுக்காக நம்ம இவ்வளோ பண்ணுமே, கடைசி வரைக்கும் பார்த்தா பரணி நம்ம கூட சேர மாட்டாளோ, அவங்க வந்து ஃபாரின் போயிடுவாள் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக இது பண்ணிட்டு இருக்காங்க. நீ ஃபாரின் போகாதல அப்படின்னு சொல்லிட்டு பரணி கிட்ட வந்து சொல்கிறாங்க சண்முகம். பட் இருந்தாலுமே வந்து சண்முகத்துக்கிட்ட பரணி சொல்கிறாங்க, நீ நினைக்கிறது எதுவும் நடக்காது, நான் வந்து ஃபாரின் போகிறதா மறுபடியும் வந்து இப்பெல்லாம் பேசிட்டு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு பரணி வந்து கடன் ரேட்டாக சொல்லிட்டு போகிற மாதிரி காட்டுறாங்க. இதே டைம் இங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்தோன்னா சண்முகத்தோட வீட்டில் தான் கட்டுறாங்க. அங்கே பார்த்தோன்னா வந்து இசக்கி வந்து வராங்க. ஸோ இசக்கி வந்து அப்படியே மயக்கம் போட்டு விடுற மாதிரி வந்து கட்டுறாங்க. ஸோ இதை வந்து இந்த நியூஸை வந்து நேராக வந்து யார்கிட்ட சொல்கிறாங்கன்னு பார்த்தோன்னா சண்முகத்துக்கு வந்து கோயில் இருக்காரு. அதே டைமில் மறுபடியும் வந்து முருகத்துக்கு வந்து அபிஷேகம் பண்ணிட்டு இருக்காரு, ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்காரு ஸோ கோயிலில். ஸோ அப்போ வந்து கோயிலுக்கு வந்து இந்த நியூஸ் வந்து கோயிலுக்கு வந்து சொல்கிறாங்க, அதான் இது மாதிரி வந்து இசக்கி வந்து மயக்கம் போட்டு விழுந்துடாதா அப்படின்னு சொன்னதும் உடனே வந்து சண்முகம் வந்து பயங்கரமாக ஷாக் ஆகிறாங்க. எனது இசக்கி மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பருத்தி போயிட்டு இருக்காரு. அதே டைம் பரணி பார்த்தோன்னா பரணி வந்து ஆட்டோவில் வந்து போயிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ வந்து சண்முகம் வந்து யாரை தான் காப்பாற்ற போறாரு, தன்னை விட்டு போகிற ஒய்ஃபு ஃபாரின் போகிற ஒய்ஃபு பரணி வந்து தடுத்து நிறுத்துவாரா, இல்லைனா அந்த சைடு மயக்கம் போட்டு விழுந்திருக்க எசக்கை வந்து காப்பாற்றுவாரா, இப்படி தான் பரபரப்பாக இந்த ஒரு ப்ரோமோவை எடுத்துகிட்டு போகிறாங்கன்னே சொல்லணும், அதாவது இந்த எபிசோட எடுத்துகிட்டு போகிறாங்கன்னே சொல்லணும். ஸோ இப்போ வந்து பரணி வந்து எப்படி வந்து மனசு மாதிரி வந்து எங்கள் வீட்டோடய தங்க போகிறாங்க, ஒரு நாள் எசக்கிக்கு ஏதாவது ஆகி அந்த ஒரு நாள் வந்து சண்முகம் வந்து டிப்ரெஷனுக்கு போய் அதனால் வந்து பரணி ஒரு நாள் வீட்டிலேயே தங்குறதுக்கும் வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஸோ இப்படி தான் பரபரப்பாக இந்த ஒரு எபிசோட எடுத்துகிட்டு போகிறாங்கன்னே சொல்லணும். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறேன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. மேலும் ஒரு புது வீடியோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.